ஷானியை நீக்கும் வரை உண்ணாவிரதம் தொடரும். சட்டத்தணிகளிடம் சலை தெரிவிப்பு நீதிமன்றக்கும் அறிக்கை என்பதாக இந்த செய்தியை வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு தருகிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பிலான சதித்திட்டம் தீட்டிமை மற்றும் ஒருங்கிணைத்தமை நெறிப்படுத்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள முன்னாள் உளவுத்துறை பிரதானி சுரேசலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தான் முன்னெடுத்துள்ள உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என தன்னை சந்தித்த சட்டத்தணிகளிடம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் சுரேசலை தொடர்ச்சியாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வந்த நிலையில் அவரது உடல்நிலையில் ஏற்பட்ட பலவீனம் காரணமாக அவரை சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருக்கிறது. கோட்டை நீதிவான் பசன் அபரசேன முன்னிலையில் நகர்த்தல் பத்திரம் ஊடாக இந்த விடயங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. நேற்றைய தினம் பகல் வேளையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் சுரேசலைவை அவரது சட்டத்தணிகள் குழு சென்று பார்வையிட்டிருந்தது. இதன்போது தற்போது சுரேசலையின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை எனவும் அவருக்கு சேலைன் உள்ளிட்ட மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்ததாகவும் அவரது சட்டத்தணிகள் கூறியிருக்கிறார்கள். இவ்வாறு இருப்பினும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தான் ஆரம்பித்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை சுரேசலை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல போவதாக தம்மிடம் கூறியிருந்ததாக இந்த தகவல்கள் இவ்வாறு தரப்படுகிறது. எனவே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக சுரேசலைவுக்கு எதிராக இடம்பெறும் விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபேசேக்கிடமிருந்து வேறு எந்த ஒரு போலீஸ் அதிகாரிக்கு மாற்றுமாறும் கோரிக்கையை முன்வைத்து தான் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானித்திருப்பதாக அவர் தம்மிடம் தெரிவித்ததாக சுரேசலையின் சட்டத்தரணிகள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள்.